நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை இரக்கம் சமாதானம் உண்டாவதாக. இந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேரம் அவனுடைய வார்த்தையில தியானிக்க போகிறோம். அவனுடைய வார்த்தையில தியானிக்க முன்பதாக நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் அன்பு ரட்சகர் ஆண்டவரை, அப்பா உலக ரட்சகரப்பா, எங்களை ரட்சிக்க வந்தவரப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ நேசிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கொஞ்சம் நேரம் உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்க இயேசுவே. இந்த வார்த்தை விடுவிக்கிற வார்த்தையாக கடந்து வரும்படியா அப்பா நீர் பேசும்படியா, உங்களுடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கும்படியா, இந்த சத்தம் ஒவ்வொரு குடும்பங்களையும் மீட்கும்படியா நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்கான மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சமூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 10வது அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 37வது வசனம் முடிய. இந்த நாளில் தலைப்பு என்னன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்து நமக்கு 10 கற்பனைகளை முதல்ல வேதத்தில் கொடுத்திருந்தாரு. அடுத்தது அதெல்லாம் சேர்த்து சுருக்கி 2 கற்பனையாக மாற்றி கொடுத்தாங்க. முதலாவது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறு அப்படின்னு சொல்லி. 2வது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொன்னாங்க. பிரியமான தேவ பிள்ளைகள், முதலாவது கர்த்தரை நேசிக்கணும். 2வது, உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசி. ஸோ அந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நாள் ஒரு நியாய சாஸ்திரி ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிட்ட வர்றார். அவர் எதுக்கு வந்தார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசுவை சோதிக்கணும்னு தான் வந்தாங்க. அநேக நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கும்போது அங்கே வேத பாரகர் பரிசேயர் உட்கார்ந்து இவருடைய வார்த்தையில எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவரை எப்படி சோதித்து இவருக்கு விரோதமாக ஏதாவது ஒன்றை பண்ணி இவரை கொலை செய்யலாம், அப்படிதான் எப்பவுமே இயேசுக்கு விரோதமாக இருந்து கொண்டே இருப்பாங்க. அதே நாள்ல நியாய சாஸ்திரி ஒருவர் வருகிறார். இந்த நியாய சாஸ்திரி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆண்டவரை சோதிக்கும்படியா அழகா பேசுறார். போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஒன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அழகா ஆண்டவர் அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்றார். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்மை சுற்றியும் நிறைய கேள்விகள் கேட்க ஜனங்கள் ரெடியா இருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்லி நம்ம குழப்பணும், ஒரு பெரிய பிரச்சனையில உருவாக்கணும். ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த கேள்விகளுக்கு பதில் வேண்டுமானால் இந்த வேத புஸ்தகத்தை நாம் படித்திருக்கணும். இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது மட்டும்தான் இந்த கேள்விக்குரிய பதில்கள் வேதத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அநேக வேளைகளில் இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிற 66 புஸ்தகங்கள் என்ன இருக்குன்னே தெரியாம அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அதனாலதான் அந்த கேள்விக்கேற்ற பதிலை கொடுக்க முடியாது. ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த நியாய சாஸ்திரி கேட்கிறார். எனக்கு அவர் என்ன சொல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். ஆண்டவர் உடனே நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதிக்குன்னு சொன்னா அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுல ஆண்டவரை நேசிக்கணும், அடுத்து உன்னை நேசி போல பிறனை நேசின்னு. ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், நிதானமாய் உத்தரவு சொன்னாய். அவர் சொன்னாரு, அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் அப்படின்னாரு. அவர் அவனை நோக்கி சொல்றாரு லூக்கா 10:28. ஏன்னா நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். அநேக நேரத்துல அதை செய்ன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. நான் சொல்ல தெரியும், ஆனா செய்ய மாட்டாங்க. அது செய்யறதுக்கு தான் ரொம்ப கடினம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் டிவியில உட்காந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க, வேத புஸ்தகத்தை படிக்கிறீங்க, சர்ச்சில் கேட்குறீங்க. ஆனா கேட்போம், ஆனா அநேக நேரத்துல சில பேருக்கு அதை செயல்பாட்டுல கொண்டு வர முடியல. ஆனா இவர்கிட்ட சொன்னாரு, நிதானமாய் உத்தர சொன்னாய், நீ சொன்னபடி அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாயின்னு சொன்னார். உடனே அவனுக்கு ஒரு ஆசை, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். இன்னைக்கு அநேகர் தங்களை நீதிமான்களாக நினைக்கிறாங்க. எங்களை தவிர நீதிமான் யாருமே இல்லை, தாங்கள் தான் நீதிமான்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதுல ஒருவராக இவர் இந்த நியாய சாஸ்திரி இருந்திருக்கிறார். அவர் சொல்றார், தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் எனக்கு பிறன் யார் என்று இயேசுகிட்டே கேட்கிறான். முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டாரு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவர் அவரே சொல்றாரு, நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்குன்னு கொஸ்டின் கேட்கிறாரு. பாருங்க, அந்த கேள்விகள் கேட்கும்போது நாமும்
அதற்கேற்ற கேள்விகள் கேட்டு அவங்கள்டத்துலயே ஆன்சரை பெற்றுக்கொள்ளணும். அப்ப நாமும் அந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருக்கணும். நமக்கும் நாம் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தா மட்டும்தான் நாம் கேள்விகளை கேட்க முடியும். ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கேள்வி யாரும் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அதே போல கேள்வி கேட்பதற்கும் தைரியம் இல்லை. ஏன்னா வேத புஸ்தகத்தை படிச்சாதானே கேள்விகள் கேட்க முடியும். ஆனா அழகா கேட்கிறாரு. அவன் கேட்டா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டு சொன்னா நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கு நீ சொல்லணும். உடனே அவன் அதை சொல்லிட்டான். இப்ப ரெண்டாவது அவனுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கிறான். ஏன்னா கரெக்டா ஆன்சர் கொடுத்தாச்சு. ஆண்டவர் நிதானமா நீ உத்தரவு சொன்னாய், நீ போய் அதன்படியே செய், அப்பொழுது பிழைப்பான்னு சொன்னவன அவனுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் ஆண்டோட கேட்கணும்னு ஆசை வந்துட்டு அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு. அது எதற்கு அந்த கொஸ்டின் அந்த நியாயசாஸ்திரி கேட்டாருன்ற தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா. இன்னைக்கு அநேக தங்களை நீதிமான்களாக நினைக்கிறாங்க. தாங்கள் தான் நீதிமான்கள் நினைக்கிறதுனால என்ன நடக்குன்னா அவர்களுக்கு மற்ற எந்த காரியமும் தெரியாது. நாங்க எப்பவுமே பரிசுத்தவான்கள், எங்களை போல யாருமே இங்க நீதிமான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நியாயசாஸ்திரி இருந்தார். எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனடியா இயேசு அந்த மனுஷனுக்கு ஒரு உவமையை சொல்றார். அவர் சொல்ற காரியம் என்னன்னா அழகா ஒரு உவமை. அது என்னன்னா இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் அவன் இருக்க வேண்டிய இடம் எருசலேம், அவனுக்கு வீடு எருசலேம்ல இருக்கு, பரிசுத்த பட்டணத்துல இருக்கு. ஆனா அவன் எரியோக்கு புறப்பட்டு போறான். எரியோக்கு போக வேண்டிய அவசரம் இல்லை. இன்றைக்கு அநேக எருசலேம், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட இருக்கும்போது அங்க சத்துருவுக்கு இடம் இல்லை. அவன் சோதிக்க வந்தாலும் அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். ஆனா நாமும் இயேசுன்னு சொல்லி இருக்கும்போது இயேசுவை நம்ம யாருமே பிரிக்க முடியாது. ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன் யோபுக்கு அந்த சோதனை வந்தது, ஆனா பிரிக்க முடியல. தானியேலுக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது, பிரிக்க முடியல. யோசேப்புக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, பிரிக்கவே முடியல. பாவத்தை போட்டு எப்படியாவது இவனை விழத்தரலான்னு பார்த்தான் பிசாசு, ஆனா விடல. அவருக்கும் யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள அந்த நெருக்கமான உறவு அவரை வேற எந்த வார்த்தையும் சொல்ல விடல. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தார். அதனால அநேக பிரச்சனைகள் அவர் எதிர்கொண்டார். அவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பவுலுக்கு இடையில உறவு குறைந்து போகவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். 13 நிருபங்களை வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். எபிரேயரையும் அவர் எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக அறிவுரைகளை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நாம் நெருங்குவதற்காகவே சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே பாருங்க, அப்போ இருக்க வேண்டிய இடம் எருசலேம். ஆண்டவர் நல்ல ஒரு பரிசுத்த குடும்பங்களை தந்திருப்பாரு, அருமையான ஆலயத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா அநேகர் தவறி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யறதுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் போகும். இன்னைக்கு அநேகர் அப்படி போனதுனால பாவத்தின் கயிறால் கட்டப்பட்டு குடும்பத்திலேருந்து விலகி குடும்பமும் அவர்களை வெறுத்து ஒதுக்கி இன்னைக்கு கண்ணீரோடு கவலையோடும் நான் ஏன் இந்த பூமியில வாழணும்னு சொல்லி கூட இருக்கலாம். ஒருவேளை பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வீட்டுல கூட யாராவது அப்படி இருப்பாங்கன்னா நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டுகிட்ட மட்டும் ஜெபித்தா மட்டும் போதும். அவர்களை கத்திரண்டையில எப்படியாவது நடத்தும்படி ட்ரை பண்ணுங்க. அவங்க இருக்க வேண்டியது எருசலேம் தான். இப்ப எரியோவுக்கு போயிட்டு இருக்கான் இந்த மனிதன், எரியோவுக்கு போயிட்டு இருக்கிறான். எரியோவுக்கு போயிட்டு இருக்கிற வழியில என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமா போனா என்ன நடக்கும் என்பதை நீங்க 30வது வசனத்துல பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல முதல்ல என்ன செய்வாங்க? அவன் கள்ளர் கையில் அகப்பட்டான் பாத்தீங்களா? அங்க கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். 2வது அவனுடைய காயப்படுத்தினார்கள். 3வது அவனை குற்றுயிராக விட்டு விட்டார்கள். இந்த 3 காரியம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம தூரம் போகும்போது, இருக்க வேண்டிய இடத்துல பரிசுத்த வாழ்க்கை வாழாம இருக்கும்போது, நாம் அசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக போகும்போது நமக்கு நடக்கிறது என்ன? 3 காரியம் எல்லாருடைய வாழ்க்கையில நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது வஸ்திரங்களை உரிந்து விடுவார்கள். நம்முடைய ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை எடுத்துருவாங்க. 2வது என்ன செய்வாங்க? காயப்படுத்தி விடுவார்கள். காயம், சரீரமெல்லாம் காயம். அது ஆறணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? அடுத்து குற்றுயிராக சாவுக்கு ஏதுவா போட்டு விட்டாங்க. இந்த 3 காரியமும் கர்த்தரை விட்டு விலகும் போது நடக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்க இதுல ஏதாவது இடத்துல இருக்கிறீங்களா? இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்க எருசலேம்ல தான், இயேசு கிட்ட தான் இருக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இது ஏதாவது இடத்துல ஒருவேளை வழி விலகி ஆண்டரை விட்டு தூரம் போய் நீங்க இப்படி எங்கேயாவது போயிட்டு அடிபட்டு காயப்பட்டு குற்றூரா இருக்கிறீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். விட்ட இடத்துக்கே வந்துருங்க. எங்க இருந்தீங்களோ அதே ஸ்தலத்துக்கு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு மீட்பு. பாருங்க, அந்த நகோமியுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அந்த எலிமலைக்கும் நகோமியும் எங்க போயிட்டாங்க? 2 பிள்ளைகளோடு, மக்லோன் கிளியான் 4 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்துல போயிட்டாங்க.
அங்க போனனால 10 வருஷம் அங்க இருந்துட்டாங்க. கணவர் இறந்துட்டாரு. 2 மகன்களுக்கும் மோவாபிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணி வைத்தாங்க. இதனால நடந்தது என்ன? தன்னுடைய மகன்களும் இறந்து விட்டாங்க. 10 வருஷம் ஆயிட்டு. இப்ப அவங்களை தங்களுடைய சொந்த தேசத்துல தேவன் ஆகாரம் அருளினார். கேள்விப்பட்டார்கள். உடனடியாக டர்ன் பேக் திரும்பினாங்க. திரும்பும் போது ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ஆனா அந்த ரூத் சொன்னா, உங்க தேவன் தான் என் தேவன், விடாமல் பற்றி கொண்டாள். ஆகவே அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கள் வந்து சேருகிற அந்த நேரம் அறுப்பு காலத்தின் துவக்கம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பஞ்சத்துல ஒருவேளை இந்த மாதிரி கஷ்டமா எங்கேயா போயிருப்பீங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, எப்போ திரும்பி இயேசு கிட்ட வர்றீங்களோ அந்த நாள் உங்களுக்கு அறுப்பு காலத்தின் துவக்கம். ஒருவேளை நீங்களும் கூட இயேசு விட்டு தூரமா போயிட்டீங்களா, திரும்பி வந்துருங்க இயேசுப்பாட்ட. நீங்க எருசலேம்ல அவரு பக்கத்துல இருங்க, பரிசுத்த ஸ்தலத்துல இருங்க, வேத வசனத்தை தியானிங்க, ஆலயத்துக்கு போங்க, தேவ சமூகத்துல உட்காருங்க. நீங்க வந்துருங்க. திரும்பி வந்தா போதும். திரும்பி வந்ததுனால அந்த ரூத் போவாசுடைய வயலுக்கு தான் போய் அந்த நெல் கதிர்களை பிறக்கும்படி போனாங்க. அவரே சொல்லிட்டார், நீ வேற வயலுக்கு போவாண்டான்னு சொல்லி அதை சிந்த விட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தா போதும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். என்ன குறையில இருக்கிறீங்க, எல்லா குறைகளையும் இயேசு மாற்றுவார். ஆனா ஒன்றே ஒன்று, இயேசுடைய பாதம் வேண்டும். இயேசுடைய பாதம் ஒன்று நமக்கு போதும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவன் குற்றுயிரா விட்டுட்டாங்க. இப்போ 3 பேர் போறாங்க. குற்றுயிராக விடுபட்டு இருக்கிறான். பாருங்க, 3 பேர் அங்க போறாங்க. முதலாவது போன நபர் யார் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரம் 31ஆம் வசனத்துல ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாக வருகிறார். ஆண்டுடைய ஆலய பணியில முக்கியமா ஆண்டுடைய பிரீஸ்ட் ஆசாரியன். ஆனா என்ன செய்துட்டாரு? பக்கமா விலகிட்டார். உதவி செய்யவில்லை. குற்றுயிரா கிடக்கிறவனுக்கு உதவி செய்ய மனமில்லை. இப்ப இன்னைக்கு அநேக ஆசாரிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. குற்றுயிரா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யல. அநேகரை பார்க்கிறாங்க. ஆனா அவங்களை எப்படி கர்த்தரண்டை கொண்டு வருவது என்று தெரியவில்லை. நேரம் இல்லை. அதற்காக டெடிகேட் பண்ண முடியல. தன்னை தியாகம் பண்ண முடியல. அவங்க கிட்ட போனா அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வரும். கொஞ்ச நேரம் அவர்களோடு இருக்க வேண்டியது வரும். ஆனா இன்றைக்கு அநேகர் வருகிற ஆத்மாக்களுக்கு சரியான வார்த்தைகளை கொடுக்காததுனால இன்னைக்கு ஆத்மாக்கள் தொய்ந்து போயிடுறாங்க. ஆத்மாக்களை சத்துரு கொள்ளை கொண்டு போய் இருக்கிறான். வரவேண்டிய ஆடுகள் கர்த்தரண்டை வர முடியல. மந்தையில் சேராத ஆடுகள் நிறைய இருக்கிறது. காரணம் என்ன? குற்றுயிரா கிடக்கிற ஆத்மாக்களை கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை இந்த வேளையில நீங்களும் ஆண்டுடைய பிள்ளைகளா இருந்துட்டு ஒருவேளை உதவி செய்யாத நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த நாள்ல உங்கள்கிட்ட ஓடி வந்துடுறேன்ப்பா, எனக்கு இறங்குங்கப்பா சொல்லுவீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். 2வதாக ஒரு நபர் வருகிறார். லூக்கா 10:32. அங்கே ஒரு லேவியன் வருகிறார். அந்த லேவியன் அந்த இடத்துல வந்து என்ன செய்றார்? கண்டு பக்கமாய் விலகி போகிறாங்க. இந்த 2 பேரும் வந்தார்கள், கண்டார்கள், பக்கமாக விலகி போகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த லேவியனும் அப்படி போனா எப்படி இருக்கும்? அவங்க பங்கே கர்த்தர் தான், தேவ பணி மட்டும்தான். அந்த தேவ பணி செய்கிறவர்களே, வார்த்தையை அழிக்கிறவர்களே, வார்த்தையை அழித்து ஜனங்களை ஆண்டவரண்டை வழி நடத்துகிறவர்களே இப்படின்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை கண்டார்கள், பக்கமாய் விலகி போய்விட்டார்கள். குற்றுயிரா ஒருவன் சாவ கிடக்கிறான், செய்யல. பிரியமான தேவ பிள்ளைகளை, 3வதாக ஒரு நபர் வருகிறார். லூக்கா 10:33. அவர் தான் யாருன்னா சமாரியன். இந்த சமாரியனை யூதர்கள் தங்களோட சம்பந்தங்களுக்கு விட மாட்டாங்க. ஆனா இந்த சமாரியன் வந்தவர் என்ன செய்தார் தெரியுமா? லூக்கா 10:34 பாருங்க. அவர் கிட்ட வந்தார், அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வைத்தார், அவனுடைய காயங்களை கட்டினார், அவனை தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றினாரு, சத்திரத்தை கொண்டு போய் பராமரித்தார், அவனோடு தங்குகிறார். மறுநாள் புறப்படும் போது அவர் என்ன செய்யறாரு? 2 பணத்தை எடுத்து கொடுக்கிறார். இன்னும் ஏதாயிலும் அதிகமா செலவழித்தா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, கண்டார், பக்கத்துல வந்தார், காயத்தை எப்படி பாருங்க, அந்த காயத்தை எண்ணெயையும் திராட்சரசத்தை வைத்து கட்டுகிறார், தன்னுடைய சுய வாகனத்துல ஏற்றாரு, சத்திரத்துல கூட்டிட்டு போய் பராமரிக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய 2 பணத்தை எடுத்து கொடுத்து இன்னும் ஏதாயிலும் செலவழித்தால் நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், அவனை கவனிங்கள் சொல்றார். இன்னைக்கு நல்ல சமாரியன் இயேசு நமக்காக இந்த பூமியில வந்தார். நல்ல சமாரியன் இயேசு. ஒரு பாடல் உண்டு, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
பாருங்க, அவர் அருகில் வந்தார், அவர் தொட்டார், காயங்களை கட்டினார், தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றினார், சத்திரத்துல கொண்டு போய் பராமரித்தார், அவனோட தங்கினார், அவனுக்கு வேண்டிய 2 பணத்தை கொடுத்து இன்னும் தேவைப்பட்டால் தருகிறேன் என்றார். அவர் தாங்க நம்ம நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை அடித்தார்கள், நொறுக்கினார்கள், துன்பப்படுத்தினார்கள், எவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். அத்தனை பாடுகளையும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுக்குலத்துக்காக, உங்களுக்காக, எனக்காக பட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி தன்னே தியாகம் பண்ணார். ஆனால் அப்படியே செத்து போகல. 3ஆம் நாள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை அழைத்து செல்ல மறுபடியும் வருவார். பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது, அதான் சமித்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நாட்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையின் காலம். எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையிலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்னை யாருமே கண்டுக்கல, ஆசாரியன் வந்தார் என்ன பார்க்கல, பாஸ்டர் வந்தாங்க அவங்க உதவி செய்யல, ஜெபிக்கிறவங்க வந்தாங்க அவங்களும் கூட செய்யல, தேவனை அறிந்த பிள்ளைகள் வந்தாங்க எனக்கு உதவல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் நல்ல சமாரியனாக உங்க பக்கத்தில் வருகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நீங்க செய்த தப்பு ஒருவேளை குற்றுயிராக நிலைமையில வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த வேளையிலே எப்படி அவர் போய், அந்த நல்ல சமாரியன் போய் அந்த மனிதருக்கு உதவி செய்து அவரை காப்பாற்றி விட்டாரோ, அதே போல இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காப்பாற்றி விடுகிறவராக இருக்கிறார். கிட்ட வருகிறார், காயங்களில் எண்ணெயும் திராட்சரசையும் வைக்கிறார், கட்டுகிறார், தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றுகிறார், பத்திரமாக சத்திரத்தில் கொண்டு போய் பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறார், அந்த நாளில் தங்குகிறார். மறுநாள் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து கொடுத்து இன்னும் நான் உதவி செய்யறேன்னு சொல்றாருங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்குமே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதத்தான் எனக்கு பிறன் யார் என்று கேட்ட மகனுக்கு இத சொன்னாரு. இப்ப அவர் கேட்டார், இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்ட மனுக்கு இந்த 3 பேரில் யார் பிறன் கேட்டாரு. அதற்கு அவன் அழகா சொன்னான், அவனுக்கு இரக்கம் செய்தவனே. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அந்தபடியே செய். முதல்ல சொன்னாரு, நீ அவரை நேசிக்கிறார் சொல்ற, கரெக்ட், நீயும் போய் அப்படியே செய்ன்னு அழகா சொன்னார். அப்பொழுது பிழைப்பாய். நான் அவன் என்ன சொன்னான், அவர் சொன்ன நிதானமாய் நீ பிழைப்பான். நான் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்கிறான், தன்னை நீதிமான் என்று காண்பிக்கிற மனதான். இன்னைக்கு அநேக மற்றவர்களுக்கு உதவல. ஆனா நான் யார் தெரியுமா, நான் நீதிமான், என்னை போல யாருமே பரிசுத்தவான் இல்லை. இன்னைக்கு சொல்லுறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பரிசுத்தர். ஆனா அவருக்குள் நம்ம இருக்கும்போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது, அவருடைய உபதேசத்தை கேட்கும்போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா, ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? இப்ப சொல்ற அவன் சொல்ல, அவனுக்கு இரக்கம் செய்தவன் தான் சொல்லி அந்த நியாய சாஸ்திரி சொன்ன 2ஆம் முறையாக சொல்றாரு. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய். முதல்ல அப்படியே செய்ய சொன்னாரு, அவன் கற்பனையை சொன்னவன. ஆனா அவனுக்கு ஒரு இது, நான் யார் தெரியுமா, நான் நீதிமான். அதனால இந்த ஓமையை சொன்னார். இந்த ஓமை இன்னைக்கு உலகம் ஃபுல்லுக்கும் பிரயோஜனமா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது மாதிரிதான் நடக்குது. நீதிமான் என்று காண்பிக்கிற மனதாய் தான் அநேக பேர் இருக்கிறாங்க. உதவ முடியல, ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியல, குற்றுயிரா இருக்கிறவர்களை அழைத்து தேவன்ட கூட்டிக் கொண்டு வர முடியல, காணாமற் போன ஆடுகளை தூரமா இருக்கிற ஆடுகளை கூட்டிக் கொண்டு தேவனிடத்துல சேர்க்க பணியை செய்யல. ஏன்னா அது ஒரு பெரிய தியாகம். ஆனா தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீயும் போய் அந்தபடியே செய். அநேக காணாமற் போன ஆடுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீயும் போய் அந்தபடியே செய் என்று நியாய சாஸ்திரி கட்டளை கொடுத்தார். இன்னைக்கு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் அவர் சொல்றாரு, நீயும் போய் அந்தபடியே செய். ஆனா உன்னிடத்தில் அவர் அன்பு கூறுவது போல நீயும் பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னாரு. நீயும் போய் நல்ல சமாரியனாக இயேசு எப்படி செயல்பட்டாரோ அதே போல நீயும் போய் அந்தபடியை செய் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் உங்களை சிந்தித்து பார்ப்பீங்களா? இந்த வேளையில துக்கத்தோடு, ஒரு துயரத்தோடு கூட நீங்க இந்த டிவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஒரு ஆண்டவர் உங்களை பார்த்தான் பேசுறாரு. ஒரு நல்ல சமாரியனாக இயேசு உங்களுக்கு உதவுறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பு கூறுங்க,
முதலாவது அவரில் அன்பு கூறுங்க. அடுத்து உங்களை நேசிக்கவில்லை, பிறனை நேசிங்க. பிறனை நேசிச்சா மட்டும்தான் நாம் பெரிய ஆள், நீதிமான் என்று சொல்ல மாட்டோம். விழுந்து கிடந்தா நம்ம தூக்கி விடுவோம். துக்கத்துல இருந்து அவங்களுடைய துயரத்துல பங்கு கொண்டு அவர்களுக்கு இயேசு பற்றி நம்ம சொல்லுவோம். இயேசு கொண்டே அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். இன்னைக்கு அதெல்லாம் மிக குறைவாக இருக்கிறது நிமித்தம் தேசம் இன்னும் அன்றை அறிய முடியல. தேசம் கர்த்தருக்குள் எழும்ப முடியல. இன்னைக்கு அநேகர் தங்களை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இருக்கிறதுனால அநேகர் குற்றுயிரா இருக்கிறவங்க இன்னும் குற்றுயிராகத்தான் இருக்கிறாங்க, இன்னும் வேதனையோடு தான் இருக்கிறாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? ஒரு கணம் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, என்ன நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் உண்மையில் அன்பு கூறுவேன் ஆண்டவரை, நீங்க சொன்னபடி நான் செய்யறேன் ஆண்டவரை, குற்றுயிரா இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் ஆண்டவரை, என்னையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உன்னில் அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்பு கூற முடியல ஆண்டவரே. ஏன்னா நான் என்னையே உயர்த்துறபடினால், என்னையே நீதிமானாக எண்ணுகிறபடினால் உங்களுக்காக நான் செயல்பட முடியாம இருக்க ஆண்டவரே, என்னை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லுவீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க பல போராட்டத்தோடு இருக்கலாம், பல வியாதிகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிதான், நீங்க செய்ய வேண்டியது இயேசுவின் அண்டை வந்துருங்க. அவரை நேசிங்க. உங்களை நேசிக்கவில்லை, பிறனையும் நேசிங்க. அது மட்டும் இல்ல, இப்படி குற்றுயிராக, இப்படி பலவீனத்தோடு, இப்படி கஷ்டத்தோடு மனிதனால் ஒடுக்கப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் முடிந்த உதவியில நீங்க செய்து பாருங்க. அவர் சொன்னா, நீயும் போய் அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய்ன்னு சொன்னது போல இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளாய் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீயும் போய் அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு தந்தையே, வானம் பூமி படைத்தவரை, எங்களையும் சிருஷ்டித்தவரை, எங்களை நடத்துகிறவரை, இந்த நாளில் அன்பான நம்முடைய பிள்ளைகள் பற்பல பாரங்களின் மத்தியிலும் உங்க சமூகத்துல வந்து நிற்க நீங்க பாக்குறீங்க ஆண்டவரை. உங்களுடைய வார்த்தையை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரை. நியாய சாஸ்திரி வந்து உங்களிடத்துல கேள்வி கேட்ட போது அழகான பதில் சொன்னீங்கப்பா. நீயும் போய் அந்தபடியே செய், நீ உன்னை நேசிக்க போல பிறனையும் நேசி என்று சொன்னீங்க. ஆனாலும் அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், ஆண்டவரே எனக்கு பிறன் யார் என்று கேட்ட போது குற்றுயிராய் கிடந்த அந்த சமாரியனை வந்து அந்த குற்றுயிராய் கிடந்த மனிதருக்கு உதவி செய்தது போல ஆண்டவரை, இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீர் உருவாக்குறதற்காக நன்றி. கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள கண்ணீரை துடைத்தருளும். உண்மையில் அன்பு கூறும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களாக மாறுவார்கள் ஆண்டவரை. நீயும் போய் அந்தபடியே செய், அப்பொழுது பிழைப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் அதிசயத்தை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகள்ல தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரை. பல பிரச்சனைகளோடு பண கஷ்டங்கள் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பண பிரச்சனை விடுதலை கட்டளையிடுவீராக. கண்ணீரை துடைத்திருங்க ஆண்டவரை. வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரை. இயேசுவாலாகாத காரியம் ஒன்று கூட இல்லை ஆண்டவரை. இரக்கம் செய்கிறவரே, உங்களுடைய இரக்கம் தேவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை. மனது உருகும் ஆண்டவரை. இறங்கும் என்று நாங்கள் பாரத்தோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இறங்குவீராக ஆண்டவரை. இறங்கும் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையில் அன்பு கூர்ந்து ஆண்டவர் பிறண்டத்திலும் அன்பு கூறு அந்த வாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் கீழாக்காமல் மேலாக்கும் வாழாக்காமல் தலையாக்கும் ஆண்டவரை. நீயும் போய் அந்தபடியே செய்ய, அப்பொழுது பிழைப்பா என்று சொன்னீங்களே. யார் யார் அதே போல உமக்கு செய்ய முடியாம ஆண்டவரே குற்றுயிரா இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய முடியாம இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ரட்சியம் ஆண்டவரை அவளை பயன்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. துதிக்கான மகிமையெல்லாம் அப்பா இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சமலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அன்பும் உறவும் வேண்டும் என்று சதா காலங்களில் உங்கள் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகமேட்டு தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.